அதிகாரம், சுதந்திரம், மேன்மை, தொலைநோக்கு பார்வை என்பதனால்தான் பறவைகளின் சக்கரவர்த்தி என்ற பெருமையை பெறுகிறது கழுகு. வேட்டையாடும் யுக்தியை தன் சிறப்பு இயல்பாக பெற்றதனாலேயே அதிகார ஆணவத்தில் இருக்கும் அமெரிக்காவின் தேசிய பறவை என்ற அந்தஸ்தும் கழுகுக்கு கிடைத்திருக்கிறது. இத்தனை சிறப்புகள் கொண்ட கழுகிடமிருந்து நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய சில மனப்பான்மைகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி இந்த காணொளியில் காண்போம். பெரிதாக யோசி, தனித்து முன்னேறு. பலவீனமானவர்கள் எப்போதும் கூட்டத்துடனே இருக்க விரும்புவார்கள். ஆனால் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் தன்னந்தனியாகவே சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது ஒரு பிரபலமான பழமொழி. இந்த பழமொழியை அப்படியே பிரதிபலிக்கும் சிறப்பு இயல்பு கொண்டது கழுகு. மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டமாக பறக்கக்கூடியவை, ஆனால் கழுகு மட்டும் தன்னந்தனியாக பறக்கும் பழக்கம் கொண்டது. அதேபோல் மனதின் உயரமே வாழ்வின் உயரம் என்பதை பிரதிபலிக்கக்கூடியது கழுகு. ஆமாம், மற்ற பறவைகளை காட்டிலும் அதிக உயரத்தில் பறக்கும் திறனும் குணமும் கொண்டது கழுகு. மன ஒருமைப்பாடு, துல்லியமான இலக்கு. இருக்கும் இடத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை கவனம் செலுத்தக்கூடிய திறன் கழுகுக்கு உண்டு. எத்தகைய தடைகளையும் தாண்டி தனது இரையை அடையும் வரை தனது கவனத்தை வேறு எதிலும் திசை திருப்பாத ஒருமுகத்திறனும் கழுகின் தனித்துவமான குணம். அஞ்சாதே, சவால்களை சாதகமாக்கு. சற்று வேகமாக காற்று வீச தொடங்கினாலே மற்ற பறவை இனங்கள் மறைந்து கொள்ள மரத்தின் கிளைகளை தேடி ஓட ஆரம்பித்து விடுகின்றன. ஆனால் புயலை நேசிக்கும் ஒரே பறவை கழுகுதான் என்பது ஆச்சரியமான தகவல். மேக கூட்டங்களை கண்டாலே கழுகு உற்சாகமாகிவிடும். புயல் காற்று வரப்போவதை அறிந்தவுடன் மேகங்களுக்கு மேல் கிழித்துக் கொண்டும் தன் இறக்கைகளை விரித்துக் கொண்டும் உயரே பறக்க தொடங்கிவிடும். இது வெற்றியாளர்கள் சவால்களை கண்டு அச்சப்படுவதில்லை, மாறாக சந்தோஷப்படுகிறார்கள். தன்னை சூழும் சவால்களையே தனக்கு சாதகமாக்கி கொண்டு வெற்றியின் சிகரத்தை தொடுகிறார்கள் என்பதை கழுகின் இந்த குணத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். சரியானதை தேர்ந்தெடு. தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய கூட்டாளியை அவரின் அர்ப்பணிப்பு பண்பை சோதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை கழுகின் இந்த இணை தேடும் இயல்பிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். மற்ற பறவைகள், விலங்குகள் போலல்லாமல் இணை சேரும் விஷயத்தை கழுகு சாதாரணமாக எடுத்துக் கொள்வதில்லை. ஒரு பெண் கழுகு ஆண் கழுகை பார்த்தவுடன் தரை மட்டத்தில் இருந்து மெதுவாக பறக்க ஆரம்பித்து மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றவுடன் தன்னுடைய இறகு ஒன்றை கீழே உதிர்க்கும். ஆண் கழுகு அந்த இறகை தரையில் விழுவதற்கு முன் பிடித்து பெண் கழுகிடம் மீண்டும் சேர்க்கும். அதை வாங்கி மீண்டும் கீழே போட்டுவிடும் பெண் கழுகு. ஒன்றை ஒன்று துரத்தும் இந்த போட்டி மணிக்கணக்கில் நீடிக்கும். அதன் பின்புதான் இரண்டும் ஒன்றை ஒன்று அனுமதிக்கின்றன. வசதியை விட்டுவிடு. கூட்டுக்குள் இருக்கும் பொழுதே கழுகு குஞ்சுகளுக்கு போராட்ட குணம் கற்றுத்தரப்படுகிறது. கரடு முரடான கூட்டில் இருந்து விரைவில் குஞ்சுகள் வெளியேற முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே தாய் கழுகு கூட்டில் இருக்கும் மென் இறகுகள் மற்றும் புல்களை நீக்கி விடுகின்றன. இது சௌகரியமான இடத்தில் இருக்கும் வரை நம்முடைய பயணம் முன்னேற்றத்தை நோக்கி இருக்காது என்பதையே கழுகின் இந்த பண்பு உணர்த்துகிறது. பழையன கழிதல், புதியன புகுதல். வயதான கழுகுக்கு இறகுகள் வலுவிழந்து விடுவதால் முன்பை போல வேகமாகவும் உயரமாகவும் பறக்க முடியாது. இதனால் பலவீனமாக உணரும் கழுகு தொலை தூரத்தில் உள்ள காடுகள் அல்லது மலை பிரதேசங்களுக்கு சென்று தன் அலகுகளால் உடலெங்கும் குத்தி கொண்டு இறகுகளை உதிர்த்து விடுகின்றன. பாறைகளில் தன் அலகுகளையும் நகங்களையும் மோதி நீக்கி விடுகிறது. புதிய இறகுகளும் நகங்களும் முளைக்கும் வரை தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்கிறது. புதிய இறகுகள் முளைத்த உடனே வெளியே வந்து முன்பை விட உயரமாக பறக்க ஆரம்பிக்கிறது. இது நம் வாழ்க்கைக்கு உதவாத பழக்கங்களை விடுவதற்கு கடினமாக இருந்தாலும் விட்டொழிக்க வேண்டும் என்ற நல்ல செய்தியை இந்த கழுகின் செயல் உணர்த்துகிறது. கழுகின் மனநிலை ஏற்றுக்கொள்வது நமது வாழ்க்கை பயணங்களில் புதிய உயரங்களுக்கு நம்மை உயர ஊக்குவிக்கும் என்பதாகும்.